ஹலோ guys, இன்னைக்கு நம்ம தேங் அண்ட் ஜங்குக் எஃபர் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இதில் 2 பேருமே ஹீரோ தான். அண்ட் எஃபர் ஸ்டோரியோட நேம் வந்து மாஃபியா ப்ரொஃபசர்ஸ். இது செம்மையாக த்ரில்லிங்காக இருக்க போகுது. அண்ட் சேம் டைம் நீங்கள் கேட்ட மாதிரி எக்ஸ்ட்ரா ரொமான்டிக்காகவும் இருக்க போகுது. கொஞ்சம் வயலன்ஸும் இருக்கும். எல்லாமே இப்படி இருக்கும், எல்லாமே நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதுவும் இருக்கும். ஸோ இதில் வந்து தேங் அண்ட் ஜங்குக் 2 பேரும் தான் ஹீரோ. ஹீரோயின்ஸ் வந்து 2 பேர். ஒருத்தி பேர் வந்து மியா அண்ட் இன்னொருத்தி பேர் வந்து எமி. ஸோ எதுக்கு வாயின் வைக்கலனா 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடும்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி நேம் வச்சுருக்கேன். ஸோ இதில் தேங் அண்ட் ஜங்குக் 2 பேருமே ஒரு காலேஜோட ப்ரொஃபஸர்ஸ் தான். அண்ட் சேம் டைம் அவங்க ஒரு மாஃபியா ப்ரொஃபஸர்ஸ். அவங்களோட டீச்சிங் ஸ்டைல்ஸே வேறு லெவலில் இருக்க போகுது. எப்படி இருக்க போகுதுன்னு எஃப்எஃப் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 1. ஸ்டார்டிங் சீன்லேயே மியாவை தான் காட்டுறாங்க. அவள் எங்கேயோ ஒரு மாதிரி இருட்டான சந்துக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கா. அப்போ பின்னாடி 2 பேர் யாருனே தெரில மாஸ்க் போட்டு அவங்க பாட்டுக்கு வந்துட்டுருக்கா. மியா பார்த்துட்டு அட ராமா, ஐயோ எதுக்கு ஏன் பின்னாடி வராங்க, கடவுளே காப்பாற்று. நான் என்ன பண்ணேன், வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே வந்துடுவாங்களே. எங்கள் அம்மா வேறு வீட்டுக்கு 8:30 மணிக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மணி 9 ஆயிடுச்சு, அடிக்க போகிறாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வேறு பூஜை இருக்குது. நான் வேறு தான் சாப்பாடு சாப்பிடணும். நான் வந்துட்டேனே, ஐயோ அப்படின்ட்டு வயன் பாட்டுக்கு மியா பாட்டுக்கு திருன்னு ஓட பின்னாடி அவங்களும் ஓடி வராங்க. வந்து அந்த பிள்ளைய ஒரே தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்படியே ஒரு மணி நேரம் பிளாங்க் அவுட் ஆகி அப்படியே சீனுக்கு மறுபடியும் ஓப்பன் ஆகுது. ஒரு குடோன் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே மியாவோட ஃபேஸ் அப்படியே ஒருத்தன் வந்து தட்டி எழுப்புறான். அவளும் ஐயோ அம்மா அம்மா குட் மார்னிங்மா, அம்மா ஒரு கிளாஸ் பால் கொண்டு வாம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா அப்படின்னு கண்ணத்திற்காக பேசிகிட்ருக்க. அப்படியே தேங்க்லாம் கட்டுப்பாயிடுச்சு. ஏன்னா அங்கே இருக்கிற தேங்க் தான். ஏன்னா அவன் மாஸ்க் போட்டிருக்கான். அவன் கண்ணு மட்டும்தான் தெரியும், அதை தவிர்த்து ஒன்றும் தெரியாது. அவன் அப்படியே கண்ணத்தில் அடிச்சு ஏய் எந்திரி. யார் என்னென்னு கடத்தி வச்சுருக்கீங்களா? பார்த்தா எப்படி தெரியுது? பார்த்தா ஆமாம் கடத்துற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் யார் எதுக்கு எனக்கு ஏஷு வாய முடு. உன் பேர் தானே எம்மி? ஆ என் பேர் எம்மி இல்லை, என் பேர் மியா. மியாவா? போய் சொல்லாத. நீ அந்த காலேஜில் தானே படிக்கிற? ஆமாம் நான் இந்த யூனிவர்சிட்டியில் தான் படிக்கிறேன். ஆனால் நான் இல்லை. இந்த பாருங்க ஐடி கார்டு அப்படின்ட்டு அப்பாட்டுக்கு ஐடி கார்டு நீட்டுறேன். அப்போ தான் தேங்க பார்த்துட்டு தலையில் அடிச்சுட்டு சங்க். ஐயோ பேர் சொல்லக்கூடாதா? டேய் இவனே, டே குக்கு இங்கே வாடா. என்னடா அப்படின்ட்டு ஜங்குக்கு தான் அங்கேருந்து வரான். அவனும் மாஸ்க் போட்டிருக்கான், தெரியல. அவன் மியா ஒரு மாதிரி பார்க்க, மியா அப்படியே இவங்க 2 பேர் கண்ணையும் மட்டும் தான் நல்லா நோட் பண்ணிக்கிட்டா. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது இந்த ஐடி கார்டை காமிச்சு யாரை தூக்கிட்டு வர சொன்னா? யாரை தூக்கிட்டு வந்திருக்க? ஆ என்னடா அது? ஏய் நான் எங்கடா தூக்கிட்டு வந்தேன், பசங்க தான் தூக்கிட்டு வந்திருக்கானுங்க. போய் அந்த பொண்ணு தூக்கிட்டு வா. அப்போ இவளை கிடக்கட்டும், தூக்கிட்டு வா. சார் 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 என்ன? நீங்கள் குக்குன்னு உங்களை அவர் கூப்பிட்டார்ல, நீங்கள் பெரிய குக்கோ, எனக்கு பசிக்குது, கொஞ்சம் எனக்காண்டி சமைச்சு கொடுக்குறீங்களா? இல்லைன்னா எதாவது சாப்பிட இருந்தால் குடிக்கிறீங்களா? ஒரு கிளாஸ் பால் கொடுங்களேன், எனக்கு போதும், எனக்கு ரொம்ப பசிக்குது சார். தின்னி பண்ணுறோம், ஒழுங்காக உட்காந்துரு, இல்லைன்னு வச்சுக்கோயேன் இந்த பாரு அப்படின்ட்டு கன் எடுத்து நீட்டுறான். அவ்வளோதான். வயன்லாம் சாரி ஏன்லாம் என்ன கனெல்லாம் நீட்டுறீங்க? நான் எதுவும் பண்ணல சார், நான் எதுவும் கேட்கல. எனக்கு பால் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். பால் கேட்டால் ஒரேடி பால் ஊற்றுருவாங்க போலையே, வேணாம், ஒழுங்காக இருக்கணும் அப்படின்ட்டு அவளை விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டானுங்க. அடுத்த அவளை தான் 2 பேரை தூக்கிட்டு வரானுங்க. போட்டு மீதின்னு மேய்க்கிறாங்க. யாருனே தெரில. அவங்க மூஞ்செலாம் அப்படியே மூடி இருக்கு. அப்படியே மியா முன்னாடி அவங்கள போட்டு அந்த அடி அடிக்க, அப்படியே ரத்தம்லாம் அந்த தலையில் அந்த ஒரு துணி மாதிரி போட்டிருப்பாங்க, அதுலேயே அந்த ரத்தம்லாம் அப்படியே பீச்சிட்டு வருது. அவ்வளோதான். இவ்வளோ நேரம் மியா வந்து நம்மளை விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில் இருந்திருப்பா. ஏன்னா வேறு பொண்ணு தானே மாற்றி தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு. இப்போ என்னடானா இப்படி அவங்க அடிக்கிறத பார்த்ததும் அவ்வளோதான், மரண பயம். ரத்தம்லாம் கையிலலாம் தெரிக்குது. அப்படியே பயந்துகிட்டே பார்த்துருக்கும்போது அவனுக்கு 2 பேர்த்தையும் மியா முன்னாடியே தலைகீழ தொங்க போடுறானுங்க. தொங்க போட்டுட்டு அப்படியே தேங்காய் அசால்ட்டாக உட்காந்துருக்கான். ஜங்குக்குலாம் அதுக்கும் மேலே டே பேசாமல் தலையை அப்படியே வெட்டிடுவாடா அப்படின்ட்டு அந்த கத்தி எடுத்துகிட்டு பேசுகிறான் பாரு. அவ்வளோதான். வேணாம் வெட்டாதீங்க, போதும், வேணாம், என் கண்ணை மூடுங்க தயவு செஞ்சு, ப்ளீஸ் சார், என் கண்ணை மூடுங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார், ப்ளீஸ் சார் என் கண்ணை மூடிடுங்கள்ல, நானே மூடுறேனால முடியல, ஆனால் ப்ளீஸ் கண்ணை மூடிடுங்க. ஏய் என்ன கத்திட்டு இருக்க அப்படின்னு அவளோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி கிட்ட இழுக்கிறான். இங்கே பாருங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது.
அப்படி அடிக்காதீங்க அவங்கள, பாவம் பாருங்க எவ்வளோ ரத்தம் வருதுன்னு. ஏய், என்ன ஓரா சீன் போட்டுட்ருக்க? இந்த மாதிரிலாம் பேசாத சரியா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. இந்தா பசிக்குன்னு சொன்னீல, இந்தா சிக்கன் சாப்பிட்டு. ஆஹா, சிக்கனா? நான் நான் பியூர் வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன். ஐயய்ய, அப்போ நீ என்ன தயிர் சாதமா? ஏன் தயிர் சாதம் என்ன? தயிர் சாதம் ஊறுகாய் காம்பினேஷனில் எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா இந்த சிக்கனை விடையா? அங்கே எடுத்துகிட்டு போங்க, எனக்கு வாமிட் வருது அப்படின்னு கொடன்னு ஜங்குக்கு மேலே வாந்தி எடுத்துட்டா. அவன் பார்க்குறான், என்னடி பண்ணுற அப்படின்ற மாதிரி பார்க்குறான். என்னடி பண்ண? எனக்கு சிக்கன் ஸ்மெல் ஒத்துக்காது சார், வாமிட் வந்துடுச்சு, சாரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே இன்னொருத்தி அப்படியே தூக்கிட்டு வரானுங்க. அவளை தூக்கிட்டு வரும்போது இவளுக்கு ஒரு மாஸ்க்கை போட்டு விட்டானுங்க. கரெக்டாக அவளை தூக்கிட்டு வரும்போது அப்படியே டேங் பார்த்துட்டு, அடா இவ தான் எம்மியா, எங்கே முகத்தை கலட்டு அப்படின்னு சொல்லும்போது முகத்தை அப்படியே கப்புன்னு கலட்டுறாங்க. எம்மியா, டேய் சாவடிச்சிருவேன், என்ன எதுக்காக தூக்கிட்டு வரீங்க? என்ன பண்ண போகிறீங்க? என்ன ஓவரா பேசுகிற? பணக்கார பொண்ணு திமுறா? இங்கே பாரு, இந்த கிமுறான்ற பேசுகிறவெல்லாம் வச்சுக்காத. எங்கள் அப்பா யாருன்னு தெரியும்ல, தெரிஞ்சு தாண்டி தங்கவான தூக்கிட்டே வந்திருக்கோம். இப்போ திருப்பி உட்கார்ப்போ. இங்கே பாரு, நீ கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவ, பார்த்துக்கோ. சும்மா புண்ணுட்டு வரக்கூடாது. போங்கிட்டு. இவனுங்க என்ன விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு அவள் மியா பக்கத்தில் உட்காந்துட்டு அப்பாட்டுக்கு துள்ளிட்டு இருக்கா. மியா அப்படியே திருப்பி பார்க்குறா ஸ்லோ மோஷனில். அவள் என்னன்னா, என்ன பார்த்துட்ருக்க, என் கையை கழட்டி விடு. உனக்கு கண்ணு தெரிலையா? என் கை தானே கட்டியிருக்கு. இங்கே பாரு, நான் யாருன்னு தெரியும்ல? தெரியும். யாரு? நீ என் மீதானே? ரைட், உனக்கு எப்படி தெரியும்? நானும் காலேஜில் தான் படிக்கிறேன். என் காலேஜில் தான் படிக்கிறியா? ஆமாம், உன் காலேஜ் தான் படிக்கிறேன், உன் கிளாஸ் தான். பேர் என்ன? மியா. அப்படின்னு என் கிளாஸில் இருக்காங்களா என்ன? உனக்கு எங்கே தெரிய போகுது? நீ சீன் போட்டு அலையிறதுன்னா காலேஜ் ஃபுல்லாக சீன் போட்டு அலைய வேண்டியது, நல்லா திமிரு பிடிச்சி சுற்ற வேண்டியது, பணக்கார பொண்ணுன்னு. அப்புறம் எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரியே மைண்ட் வாய்ஸ் விட்டுட்டு அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது எம்மி பார்த்துட்டு, ஏய் என்ன, அப்போ நீ தான் இவங்ககிட்ட என்ன மாட்டி விட்டியா? உனக்கு என்ன கண்ணு தெரியலையா? நானும் தானே இங்கே உட்காந்துருக்கேன், இதுக்கு தேவை அப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு மியா பாடுக்க கூலாக கேட்கும் போது அவளுக்கா காண்டாகுது. இங்கே பாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, இங்கே பார் யாருன்னு நல்லாவே தெரியும் அப்படின்னுட்டு இருக்கா. ஐயோ உனக்கு இருக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ஜங்குக்கு பார்த்துட்டு, அப்போ உங்கள் 2 பேருக்கு தெரியும் போலையா, அப்போ 2 பேரும் நல்லா பேசிக்கோங்க அப்படின்னு மாஸ்க்கு கழட்டி விட்டான். ஆக்சுவலாக எம்மியோட அப்பா வந்து ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் போல், ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஆள். அவர் வந்து இவங்களோட ஆளுங்களை யாரையோ ட்ரக்ஸ் கடத்தும் போது பிடிச்சி வச்சுட்டாரு. ஸோ அதுக்காண்டி தான் இவளை கடத்தி வச்சு பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாவம் நடுவில் வாயின் புள்ள தான், மியா புள்ள தான் தேவை வந்து மாட்டிக்கிச்சு. அதனால் உட்காந்துருக்காது பாட்டுக்கு அப்புறணியா. ஆனால் அந்த எதுக்கு அந்த 2 பேர் தொங்க விட்டுருக்காங்கல்ல, அவங்களே எப்படி மியா பாவமாக பார்த்துட்ருக்கா. எங்கள் கால் பண்ணி ஒரு வழியாக டீலிங் முடிச்சதுக்கப்புறம் சரி அப்போ வந்து கூட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு ஆள் வரான். வந்த உடனே அப்படியே அந்த எம்மியை தூக்கி அவங்ககிட்ட போடும்போது அப்படியே தேங்கோட கையை பிடிச்சிட்டு, ஹவு டேர் யூ, என்ன தைரியம் வந்தால் நீ என்ன கடத்திருப்ப, இதுக்கு நான் உன்னை அப்படியே சும்மா விட்டுட்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்கியா? அப்புறம் என்ன சொல்லாமல் மட்டும் கொடுத்துட்டு போறியா? இங்கே பார், இதுக்கு நீ அனுபவிப்ப அப்படின்ட்டு கண்ணத்துலேயே பலார்னு ஒரு அரைஞ்சிட்டு, பி கேர்ஃபுல், இதுக்கடுத்து நீ என்ன டச் பண்ணுறதா இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அது ரொம்ப மோசமாக தான் போகும். இது உனக்கு ஒரு லாஸ்ட் வார்னிங்காக இருக்கட்டும். இதுக்கடுத்து என் பக்கமே திரும்பி பார்க்காத. என்னையே கடத்திட்டு வந்துட்டில்ல, இரு என் அப்பா கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பார்த்துட்ரு, உன்னை உண்டெல்லாம் மாக்குற அப்படின்னு சொல்லதும் தேங்காய் என்னடி ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு கழுத்து பிடிச்சி, இங்கே பார் கண்ணத்துலேயே அரைஞ்சிட்ட, பொம்பளை பிள்ளைன்னு பார்க்குறேன் இல்லைன்னு வச்சுக்கோயேன் அப்படியே உன்னை. என்ன பண்ணுற? என்ன பயமாக இருக்கா? ஏதாவது பண்ணிடுறோம் பயமாக இருக்கா? ஒழுங்காரு, உங்கள் அப்பன்ட்ட சொல்லி வை. இதுக்கு அடுத்து சும்மா நோயின்னு எங்ககிட்ட ஏதாவது வாலாட்டிகிட்டே வந்தான்னு வச்சுக்கோயேன், உன்னை அப்படியே தூக்கி, நீ நீ என்ன பண்ணுற? பார், சும்மா என்ன பண்ணுறேன்னு கேட்டுட்ருக்காத. ஸோ விட்டோரம் உனக்கு விட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்படியே கழுத்து அந்த பக்கமாக லாக் ஆகிக்கும். ஒழுங்காக இருந்துக்கோ அப்படின்ட்டு அவளை அப்படியே தள்ளி விட்டுட்டான்.
அவளுக்கா அப்படியே ஒரு மாதிரி அசிங்கமாக ஃபீல் ஆகுது. இல்லை தன்னோட கிளாஸில் அவங்க பொண்ணு வேறு இதெல்லாம் பார்த்துட்ருக்கான்னு தெரிஞ்சது இன்னும் கோவம் வருது. நான் சும்மாவே விட மாட்டேன் பாரு அப்படின்ட்டு லைட்டாக அழுக வர வருது. அப்படியே அழுதுட்டு அங்கேருந்து போயிட்டா. எங்கே மியாவா நீ எப்போ சார் கொண்டு போய் விடுவீங்க அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்கும்போது ஜங்குக் பார்த்துட்டு வந்து தொலை அப்படின்னு அவளை தூக்கிட்டு போகிறான். அவளுக்கான மயக்க ஊசி தான் போட்டு கூட்டு போகிறானுங்க. கூட்டு போய் அவள் வீட்டு முன்னாடி இறக்கி விட்டாங்க. அவங்க அம்மாவா தருத்தலை தருத்தலை எங்கே சுற்றிட்டு வருது பாரு அப்படின்ட்டு அவளை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க. அவளா என்னம்மா என்னை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கீங்க போங்கம்மா, நானே எவ்வளோ பெரிய விஷயத்துல தப்பிச்சு வந்திருக்கேன் தெரியுமா, நீங்கள் வேற போங்க அப்படின்ட்டு அவள் எதுவுமே சொல்லலை. ஏன்னா பயமாக இருக்குது இதெல்லாம் சொன்னால். இப்போ எப்படி போலீஸோட பொண்ணையே தூக்கிட்டாங்க, நம்மளாம் ஏமாத்துறோம் அப்படின்ற மாதிரி தான் அங்கேருந்து போயிட்டா. இங்கே எம்மிக்கா வீட்டுக்கு வந்ததும் அப்படியே வெறி பிடிச்ச நாய் மாதிரி ஏன்னு கத்துறா. அங்கே இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடச்சிட்டு, இங்கே பாருங்கப்பா எனக்கு தெரியாது, நீங்கள் இப்போ அவனை பிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க, நான் அவனை ஏதாவது பண்ணணும், எனக்கு பிடிக்கல அவனை. அவன் எப்படி அப்படி பண்ணலாம், எனக்கு எப்படி என்ன அவன் கடத்தலாம். அந்த பொண்ணு வேற எல்லாம் பார்த்துருச்சா. பேர் என்னது, மியா மியா. இங்கே பாருங்க எனக்கு தெரியாது அவனை ஏதாவது பண்ணுங்கப்பா. எம்மி இங்கே வாமா, இதெல்லாம் நார்மல் தாம்மா, நீ நல்லா வந்ததே எனக்கு போதும். என்ன கடத்திருக்கான் அப்பா சும்மா இருப்பானா? நீ போய் ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு காலேஜ் போகணும்ல, ஸ்வீடாட் போ, அவனை நான் பார்த்துக்கிறேன், அப்பா இருக்கேன்ல, அப்புறம் என்ன போ அப்படின்னு அவளை அமுச்சு விட்டுட்டாரு. அவளும் ஓகே டேட் அப்படின்ட்டு போயிட்டா. அப்படியே மறுநாள் காலையில் போயனா காலேஜுக்கு இன்றைக்கி போவோமா வேண்டாமான்னு யோசிக்கிறா. சரி போவோமே அப்படின்ட்டு கிளம்பி அவங்க அண்ணன் தான் காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டான். அவனும் அப்படியே காலேஜுக்குள்ள வந்துட்டு இருக்கும்போதே ஏமியா இங்கே வா. யாரையா நம்மளை கூப்பிட்றது? எம்மியா சொல்லேமி இங்கே வான்னு சொன்னேன். என்னை எங்கே கூப்பிட்டு போகிற? இங்கே வா. இப்போ எதுக்கு என்ன பிடி ரூம் கூப்பிட்டு வந்திருக்க? கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கியா? நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேட்குறியா? சரி சொல்லு என்ன. இங்கே பாரு, இதை புடி. இப்போ எதுக்கு எனக்கு இவ்வளோ பணம் கொடுக்குற? அதுவா எல்லா ரீசனுக்காண்டி தான். காசு கொடுத்தா தானே உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் சொல்கிறத செய்வீங்க, அதுக்கு தான் கொடுக்குறேன். நேற்று அவனை தூக்கிட்டு வந்தான்ல, அதை பற்றி காலேஜில் என்ன யார்கிட்டையும் வாயை திறந்துடக்கூடாது. அங்கே நீ தானே இருந்த? ஆமாம் நான் தான் இருந்தேன். எப்படியோ உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், இட்ஸ் ஓகே. பட் இந்த காசு வச்சுக்கோ, இன்னும் வேணா கேளு, நான் கொடுக்குறேன் சரியா? என் ஸ்டைலாம் ஆகாத காசு வைக்கிறதுக்கு நான் கொடுக்குறேன், ஆனால் அதை பற்றி சொல்லாத. இங்கே பார், காசு கொடுத்து எல்லாத்தையும் மாற்ற முடியாது, புரியுதா? எனக்கு இந்த காசுலாம் ஒன்றும் வேண்டாம், நான் உனக்கு ஃப்ரீயாகவே இந்த சர்வீஸ் பண்ணுறேன், ஓகேவா? நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், எனக்கு காசு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு அவகிட்டே கொடுத்துட்டு அவள் பாட்டுக்கு கிளாஸில் வந்து உட்காந்துக்கிட்டா. எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான், லியா தான். ஸோ லியா கூட தான் உட்காந்து அவள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கா. அவளுக்கு அந்த மாதிரி கடத்தினானுங்க தான் ஒரு பயம் இருந்தது. ஆனாலும் இப்போதைக்கு அந்த பயம் எதுவுமே அவள் கண்டுக்கு வரல. அவள் பாட்டுக்கு கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது பிரின்ஸிபல் வராரு. வந்து ஒரு மீட்டிங் இருக்குது, எல்லா செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் வாங்க அப்படின்னு சொன்னதும் எல்லோரும் அங்கே தான் அசம்பிள் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாயின் வந்து எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ அதனால் வாயினும் அங்கே தான் இருக்கா, எம்மியும் அங்கே தான் இருக்கா. எம்மிக்கெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 6 பேர் கேங்காக தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் அங்கே உட்காந்துருக்கும் போது வாயினும் இல்லையா வராங்க. எங்கடா உட்காரன்னு பார்த்துட்டு இருக்கும்போது எம்மி பார்க்குறா, அங்கே பக்கத்தில் 2 சேர் இருக்குது, நினச்சிருந்தா உட்காருன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் அவன் சொல்லவே இல்லை. அந்த சேர் மேலே கால் போட்டு அவள் பாட்டு கெத்தாக உட்காந்துருக்க. வாயின் எதுவுமே சொல்லாமல் அந்த பக்கம் கார்னரில் போய் உட்காந்துக்கிட்டா. ஸோ பிரின்ஸ்பலும் ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்னென்னா இவங்களோட கிளாஸ் டீச்சர் ஜியா மேம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாம். ஸோ அதனால் அவங்க வந்து காலேஜ் விட்டு போகிறாங்களாம். ஸோ அதுக்காண்டி அவங்களுக்கான ஃபேர்வெல் தான் நடந்துகிட்ருக்கு. எனக்கு அந்த மேம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணுறா. எல்லோரும் ஒரு வழியாக ஃபேர்வெல்லாம் முடித்து அந்த மேம் அனுப்பிட்டாங்க. ஸோ இப்போ புதுசாக 2 ப்ரொஃபஸர் வராங்க அப்படின்னு சொல்லி அந்த 2 ப்ரொஃபஸரையும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்றாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக்கும் தேங்கும் தான். ஸோ 2 பேரும் அப்படியே போகிறானுங்க, போய் நிற்கிறானுங்க. வாயனுக்கா அவனுங்க 2 பேரையும் பார்த்த உடனே இந்த 2 கண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்துட்ருக்கா. அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வந்து இந்த 2 சார் தான் இதுக்கு அடுத்து உங்களை மெயின்டைன் பண்ண போகிறாங்க. அண்ட் தேங்க்ஸ் சார் தான் உங்களோட கிளாஸ் டீச்சர். அண்ட் ஜங்குக் சார் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 சப்ஜெக்ட் எடுப்பார். அண்ட் அவர் தான் உங்களுக்கு லேபையும் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே பாய்ஸுக்கெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா இவங்க 2 பேரை பார்த்து ஐயோ இவரா அப்படின்னு தான் இருக்குது. கேர்ள்ஸ் தான் 2 சாரும் சூப்பராக இருக்காங்களே அப்படின்ட்டு மாறி கை தட்டிகிட்டு இருக்காங்க. இதில் எம்மிக்கு வேறு தேங்க பார்த்தது ஒரு மாதிரி அட்ராக்டிவாக ஃபீல் ஆகுது. அப்படியே தேங்கையே வச்சக்கன் வாங்காமல் பார்த்துட்ருக்கேன். இந்த தேங்க் பைப்லையும்
எம்மியே தான் உட்காந்து பார்த்துட்ருக்கான். 2 பேரும் அப்படியே ஒரு மாரி பார்த்துட்ருக்காங்க. ஆனால் வயனுக்கா ஆனால் மியாவா அப்படியே இவங்க 2 பேரும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, எங்கே பார்த்துருப்போம், ஆனால் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே ஜங்குக் அப்படியே ஓர கண்ணால் மியாவை பார்க்க, மியாக்கா அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. அப்போ நேற்று 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 இவர் தானே, ஒரு வேலை இருக்காது. ஒரு ப்ரொஃபஸர் எப்படி மாஃபியாவாக இருக்க முடியும், அதானே, இருக்காது 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 அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே 2 பேரையும் ஸ்பீச்லாம் கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ தேங் அப்படியே பேசும்போது அப்படியே எம்மிக்கு தோணுது, இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்டிருக்குமே அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவளுக்கு இப்போ டவுட் வர ஜங்குக்கு போய் ஒரு 2 வார்த்தை தான் பேசியிருப்பான். அவன்லாம் கன்ஃபார்மே பண்ணிட்டா. அப்போ நீ என்ன கடத்துறது இவனே தான், அந்த கண்ணு அந்த வாய்ஸு இவனே தான். அவன் கண்ணு அப்படியே முயல் குட்டி கண்ணு மாதிரி இருந்துச்சு, இவர் கண்ணும் முயல் குட்டி கண்ணு மாதிரி இருக்குது. பேசுகிறதும் 2 பேரும் ஸ்லாங்கு வாய்ஸு நல்லா இருந்துச்சு. இவர் வாய்ஸும் நல்லா இருக்கு, இவர் தான் அப்படின்ட்டு அவள் கன்ஃபார்ம் பண்ணி ஏதோ ஒரு மாதிரி லூஸ் மாதிரி புலம்பிகிட்டு இருக்க. லியா பார்த்துட்டு, என்ன வயன் எதுக்கு லூஸ் மாதிரி புலம்பிகிட்டு இருக்க, எனக்கு தெரியும் ஜியாமாமா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு, அதுக்காண்டி நீ இந்தளவுக்கு பைத்தியமாக இருப்பான்னு எதிர்பார்க்கல. அடைச்சி வாய மூடி, நான் அதுக்கு எங்கே புலம்பிகிட்டு இருக்கேன், அதெல்லாம் இல்லை. ஏ மச்சான் என்ன எம்மி, இவர் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்டா. ஆமாண்டா, ஆளு பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல, ஸோ பார்த்துருப்படா. அது இல்லைடா, இது வேற. நேடி வளரிட்டு இருக்க சார் பார்க்க சும்மா ஹாட்டாக இருக்காரு, என்ன பிடிச்சிருக்கா? ஆமாம் பிடிச்சிருக்கு, அது வேறு விஷயம். ஆனால் இவனோட கண்ணு என்னை தோறு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுது. ஒன்றும் இல்லை, அவன் மேலே க்ரஷ் ஆகிருக்க, அதான் டிஸ்டர்ப் பண்ணுது, வேறு ஒன்றும் இல்லை. அது இல்லை, அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதா, இது சம்திங் லைக் டிஃப்ரெண்ட். ஆனால் என்னென்ன தெரில எனக்கு அப்படின்னு பார்த்துட்ருக்க. இங்கே ஒரு வழியாக மீட்டிங்லாம் முடிஞ்சு அப்படியே காலேஜும் முடிஞ்சிருச்சு. முடிய போகிறப்போ இந்த ஸ்டாஃப் ரூமில் போய் வாயன் வந்து நோட்ஸ்லாம் வைக்கணும், அதெல்லாம் அப்படியே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கும் தேங்கும் அங்கே தான் உட்காந்துருக்கானுங்க. பட் 2 பேரும் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கானுங்க. வாயன் இப்போது தேங்கிட்ட தான் போய் நோட்லாம் கொடுக்கணும். அவெல்லாம் சார்கிட்ட, சார் நோட் சார், அட்டண்டன்ஸ் எம்மிக்கிட்ட இருக்குது, அவள் வந்து கொடுப்பா சார். ஓகே, இங்கே வச்சுட்டு போ. ஏய் சார், வாட்ஸ் யுவர் நேம்? மியா சார். ஓகே, கிளாஸோட ரெப்ரசன்டேட்டிவ் யார்? எமி சார். எமியா? ஆமாம் சார். சரி ஓகே, நீ போ. மியா 1 செகண்ட் இங்கே வா. சொல்லுங்கள் சார். லேப் எப்போ? நாளைக்கு சார். நாளைக்கு லேபு வந்து ஒரு பீரியடு தான் சார் இருக்குது. ஒரு பீரியடு தான் இருக்கா? ஆமாம் சார். சரி ஓகே, அப்போ ஈவினிங் வச்சிட வேண்டியதான் ஸ்பெஷல் கிளாஸ். நீ கிளம்பு. எனக்கு ஸ்பெஷலா அப்படின்ட்டு அப்படியே முடச்சிட்ருக்கா. அவரும் என்ன பார்க்குற அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ இதோட பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ காய்ஸ்.